எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு அனுதினமும் சிறப்பான நிகழ்வுகளை தரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வினை பற்றிய தொகுப்பிலே, தொடர் வகுப்பிலே இன்று வினை தடுப்பு வழிமுறையில் பகவான் வழங்கும் 7 சாதனத்தில், அதாவது நோன்பு, அடக்கம், நடக்கை, அறம், சிந்தனை, பரிசகம், ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த 6வது சாதனத்தை நம்ம பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அதில் உட்பிரிவுகளாக நம்ம கணக்கிட்டால் ஒன்றொன்றிலையும் பல உட்பிரிவுகள் இருக்கின்றன. மொத்தம் 62ஆக அந்த சாதனங்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது தத்துவார்த்த சூத்திரத்தில் உமா சுவாமி அப்படிங்கிற ஆச்சாரியர் நமக்காக அளித்திருக்கிறார். ஒழுக்கம் அப்படிங்கிற சாரித்திரம் அப்படிங்கிறது 7வது சாதனத்தின் பயன் பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். சாரித்திரம் அப்படின்னு தத்துவார்த்த சூத்திரம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நூலினை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அது எந்த ஒரு கடவுள் வாழ்த்தோ கடவுளை வாழ்த்துவதற்காகவோ உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்க்ரீன் ஷேரிங் இருக்கா சார்? இருக்கு சார். ஓகே, அதை நிறுத்திடலாம் சார். ஓகே சார். முழுவதுமாக வினைத்தடுப்பு முறைகளை சாதனமாக நமக்கு அளித்துள்ளார். அதற்கான விளக்கங்கள் பல பக்கங்கள் கூறப்படுகின்றன. அதை விளக்குபவர்கள் சில நாட்கள் கூறி புரிய வைக்கிறார்கள். முனிவர் பாட்டு எழுதிட்டு போயிட்டார். விளக்கம் சொல்கிறவங்களுக்கும் சில நாட்களில் நமக்கு புரிய வைத்து விடுகிறார்கள். ஆனால் கடைபிடித்தால் மட்டுமே பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற ஏரியா தான் நமக்கு புரியாமல் போய்விடுகிறது என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிந்து கொண்ட உண்மை. அதன் விளக்கம் புரியாதவரை மனப்பாடமாக சொல்லிட்டு காலத்தை தள்ளிடலாம். விளக்கம் புரிய செயல்பாடுகளில் கவனம் எப்போதிலிருந்து செலுத்துவது என்ற மனதிலே ஒரு நெருடல் தான் துவங்கி விடுகிறது. இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், எப்போவோ வேலைகள் காத்து கிடக்கின்றன, அதை முடிச்சுட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி நாம் நினைக்க ஆரம்பிச்சிடறோம். பணியில் இருப்பவர்கள் பணி ஓய்வு பெற்றால் போதும், துவைக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வாணிபம், வியாபாரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்றாட பணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தொடர்ந்து அவங்களுக்கு பணி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சற்று கடினம்தான். அது புதுசாக கட்டுக்கு மேலே கட்டு முடிச்சா விழுந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளியேறிய பின் அப்படின்னு நாம் முடிவு எடுத்தால் அடுத்த பிறவியில் தான் நாம் சாத்தியப்படும் அப்படின்னு தான் ஞானியர்கள் பல வகையிலுமே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இப்போ என்னை போன்று பணி ஓய்வு பெற்றவர்கள் உடன் துவக்க முடிவு செய்து விடலாம். இருந்தாலும் பனிக்காலத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டோம். பல விஷயங்களை கண்டறிந்து கரை சேர்ந்து இப்போ தான் அப்படான்னு ஒரு டிவிக்கு முன்னாடியோ சினிமாவுக்கு முன்னாடியோ இல்லை அடிக்கடி மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வருவதோ, திவ்ய க்ஷேத்திரங்களை சென்று நாம் வணங்குவதோ, அறக்கட்டளை நிறுவனத்திலே பதவி தொண்டு அப்படின்னு நம்ம பங்களிப்பதிலையோ, இல்லை ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது, இந்த மாதிரி பேசுகிறது, இந்த பேச அழைத்தால் செல்வது, இந்த மாதிரி நாம் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். எப்போ தான் துவக்குவது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி கொண்டு தான் செல்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவதானமாக இருக்கிறது. அதில் வயோதிகம் காரணமாக வெயில் காலத்திலே வியர்க்கிறது, பனிகாலத்திலே குளிர் அதிகமாக தெரிகிறது. எப்படி துவங்குவது என்ற மனதில் சஞ்சலம் அடிக்கடி தோன்றிக்கொண்டே தான் உள்ளது. இது தெளிந்த பின் துவக்கலாம் என்றுதான் வினைத்தடிப்பிற்கு எதிரான மனத்தகவல்கள், நினைவுகள், அப்பப்போ வர்ற சின்ன சின்ன சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியாதுடா அப்படின்னு நமக்கு அடிக்கடி அச்சுறுத்தும் போது துவக்குவதற்கு தடை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஏதோ தத்துவங்கள் என்ன இருக்கிறது, அது இந்த மாதிரி சொல்லப்படுகிறது இப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் அங்கே சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பயிற்சிகள் இருப்பவர்கள் தீட்சை ஏற்றது முதலே விரதம் முழுமையும் ஏற்றால் போல கவனிக்க தொடங்கி வருகிறார்கள். அவங்க முழுக்க அதிலேயே பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் கமிட்மெண்ட்டு மிக மிக குறைச்சி அவர்கள் கொஞ்சம் விதிமீறல் செய்தாலும்
இல்லை கோபப்பட்டான ஆணவப்பட்டாலும் அவரையும் நாம் விமர்சிக்க தவறுவதே இல்லை. உடனே அவங்களையும் போட்டு தள்ளிடுறோம். இந்த ஆளை பண்ண எதுக்கே போயிருக்கான், இந்த ஆளுக்கு ஏன் கோபம் வருது, இந்த ஆளையும் இப்படி நடந்துக்கிறாரு, இது வேலைக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி தாக்குதல்களும் வருகின்றன. அப்போ யாருமே சரியாக பயணிக்க முடியல அப்படின்னு நாம் நினைக்கிறது மிக மிக தவறு. அப்புறம் நமக்கும் அதே கதி தான். மிக கவனமாக தருணம் பார்த்து விழிப்புடன் இந்த சாரித்திரத்தை மேற்கொள்ளணும் என்ற முடிவோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். மாத்திரை வேறு போட்டுக்கணும் அடிக்கடி, அதனால் சில காலம் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். இத்தனைக்கும் இடையே நினைவு கூறுகளுக்காக உங்கள் முன் தோன்றி விளக்கமளிக்க பலரும் நமக்கு முன்னாடி வந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ நானும் உங்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். தயவு செய்து இது போன்ற குறுக்கு விசாரணையை யாரும் இந்த வினை தடுப்போ இல்லை வினை கொள்கையோ கோட்பாடிலே நாம் துவக்க வேண்டாம் என்பது தான் சரியான புரிதல் நம்ம வாழ்க்கையில். வினை தடுப்பிற்கு புறத்தோற்ற மாறுபாடுகளை விட அகத்தில் உருமாற்றம் பெறுவது தான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புறத்தில் நாம் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி வேடதாரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற யாருமே எதிர்பார்க்கலை. ஏன்னா அந்த லெவலுக்கு போனால் நம்ம அடுத்தது அதுக்கு போயிடுவோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான், ஒரு ஏணிப்படி மாதிரி தான். அது வந்து கண்டிப்பாக இந்த கால சூழலுக்கு எனக்கு சரியாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சா இதை நம்ம கடைபிடிக்க துவங்கி தான் அடுத்த லெவலுக்கு போகணுமா அப்படிங்கிறதும் இல்லை. அகத்திலே நாம் எப்படி தூய்மையாக வாழ்வது அப்படிங்கிறது பகவான் பல வழியிலையுமே நமக்கு உள்ளார்ந்த அர்த்தத்தில் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த பாதையை வகுத்து கொண்டு நாமே துவங்கி விடலாம். இதற்காக நம்ம நூல்களை படித்து கொண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நூல்களை என்ன சொல்லியிருக்கிறோம், விளக்கங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த வேஷத்தை போட்டால் தான் வருங்கிறது அவசியம் இல்லை. அது இல்லாமலே நேரடியாக அந்த கருவிகளை உள்ளார்ந்த அளவில் கூட நாம் துவக்கலாம். அதற்காக நான் அந்த வேறு இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டாக போட்டு தான் அதை கட்டினா தான் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதும் நன்றாகவே தெரிகிறது. நீங்கள் அதை ஆழ்ந்து படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியமான நடவடிக்கை நமக்கு ஒத்து வரவில்லை. சுற்றிலும் உள்ளவர்கள் பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மந்திரம் கூட சத்தமாக சொல்ல முடியவில்லை, பூஜை கூட செய்ய தடை ஏற்பட்டு விடுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரே பக்தி மார்க்கமாக இருக்க போல இருக்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான். இன்னும் நம்ம ஜெயினாக இருந்தால் கூட சில பேர் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்படி நீங்கள் இருக்கிறதுனாலும் துணிச்சலாக இருக்கலாம், இல்லைனாலும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழியிலே நாம் பயணித்தாலும் இந்த வினைகளை நாம் வென்று விடலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் நிறையவே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே அனைத்து அரணுக்கும் மேலானது. மற்றவை எல்லாம் இப்போ இந்த இத்தனை வேஷமும் நம்ம பூஜை பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது எல்லாமே உபச்சார அளவில்தான் அப்படின்னு ஒரு சமணத்துறவி 2 அடியில் செய்யுளிலே நமக்கு கூறி சென்றுள்ளார். மனதில் தோன்றினாலே அதிச்சாரம் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசில் ஒரு தீய உணர்வு வந்துட்டால் போதும், அதுவே நம்மளுடைய வினைக்கு காரணமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு தவறான கருதுகோள் எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதை சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இத்தனை நாளாக. அந்த எண்ணத்தை சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு செயலாற்ற எண்ணங்களை தொகுத்தால் இல்லை வாக்கினாலோ இல்லை உடனாலோ நாம் செயல்பட்டால்தான் வினை வந்து நம்மை கட்டும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நமக்கு வினை வருவதற்கு காரணமாக நமக்குள்ளேயே வருகிறதுல அந்த தீய உணர்வுகள், அது காரணம் அல்ல அப்படிங்கிறத நாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்கணும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இத்தனை பயிற்சிகளும் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். மனதில் அது பாட்டுக்கு எண்ணங்கள் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கருவி. நம்ம மனசில் வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு சினிமா மாதிரி அது ஓடிக்கொண்டே தான், அது ஒரு சீரியல் மாதிரி உள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த தொடர் வண்டியில் நாம் ஒரு பெட்டியை தேர்ந்தெடுத்து அதில் ஏறி பயணிக்க துவங்கினால்தான் ஆபத்து. அதிலிருந்து தான் நமக்கு வினைக்கட்டு வரும். அது உள்ளுக்குள்ளே தானாக வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வினைக்கட்டை தந்துவிடும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலிலிருந்து எல்லாருமே வெளியில் வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதனால் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாங்க, மனசில் தூய்மையாக இருந்தால் போதும். உடல் தூய்மை, மற்றபடி நம்மளுடைய நடவடிக்கைகள், வெளியில் என்னென்ன நம்ம நடவடிக்கைகள்லாம் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது புறத்தில் காட்டி கொண்டு இருக்கிறோமே, அதில் சில அதிச்சாரங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால்
அந்த உள்ளுக்கு நமக்கு வரக்கூடிய தீய உணர்வுகளை நாம் கையாள பிடிச்சி அதை கையாள துவங்கினால்தான் நமக்கு வினைகள் வரும் அப்படிங்கிற உள்ளார்ந்த அடிப்படையிலே நமக்கு என்ன நமக்கு ஏற்படுகிறது, எதனால் வினைக்கட்டு நமக்கு ஏற்படுகிறதுங்கிறது நம்ம புரிந்து கொண்டு அந்த வினைக்கட்டிலிருந்து நாம் தவிர்க்கத்தான் இந்த பிறவி சுழற்சியிலே விழாமல் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை சில பேர் நன்றாகவே அது சொல்லுவார்கள், சில பேர் அப்படி மேலோட்டமாக அது ஒருவேளை அவங்களுக்கு புரியலையா, நமக்கு சொல்ல தெரியலையோ, அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுனாலே போச்சு, நீ நரகத்துக்கு போயிடுவ, அது மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் சின்ன வயசுலேயே நமக்கு ஒன்றும் புரிதலே கிடையாது. அதெல்லாம் ஒரு எந்த வயசில் நமக்கு வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நினைவுகள்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ வெடித்து சிதறி நமக்கு உள்ளுக்குள்ளே எண்ணங்களாக ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இப்போ வெள்ளித்திரை காட்சிகளை கண்டு ரசிப்பது போல அகத்திரையில் தாறுமாறாக ஓடும் பல காட்சிகளை கண்டு கேட்ட விஷயங்கள் ரேண்டமாக ஓடிக்கொண்டே தான் இருக்கும் என்று கொஞ்சம் கூட நாம் சஞ்சலம் கொள்ளாது அதை கவனிக்காமல் விட்டு விடுவது தான் மேலான நம்மளுடைய சாரித்திரம். அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம ஒழுக்கத்தை நம்ம ஆரம்பிக்கணும். கவனித்தாலும் கையில் எடுக்காமல் அப்படியே ஒதுங்கி நின்று வழிவிட்டுங்கள், அதுதான் முதல் நிலை தியானம். ஆக்சுவலாக தியானங்கிறது இதுதான். என்னென்ன ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அதை கவனிச்சிங்கன்னா அதுதான் தியானம். அதில் நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வினைக்கட்டுக்கு எண்ணம் சொல் செயலாக மாறுகிறது. உள்ளுக்குள்ளே வந்து வெடித்து செதறி வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகள், நல்ல உணர்வாக இருக்கட்டும், தீய உணர்வாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவோ ஓடிக்கிட்டே இருக்கும். தியேட்டர் மாதிரி மனத்திரையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அதை நாம் கண்டுக்கவே கூடாது. அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு நல்லதையும் விட்டுருங்க, கெடுதலையும் விட்டுருங்க, அமைதியாகவே உட்காந்துருந்தீங்கன்னா அதுவும் தியானம் தாங்க. நீங்கள் எண்ணமே வராமல் நான் தடுத்து விடுவேன் அப்படின்னு ஒரு தியானத்தை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தியானம் இருக்கிறதா எனக்கும் தெரியலை. எல்லாரும் தவறாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் பயிற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ அது வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதை நாம் ஆர்த்த ரௌத்ர தியானத்துக்கோ இல்லை தர்ம தியானத்துக்கோ நாம் எடுத்தால் தான் உங்களுக்கு வினைக்கட்டு நல்லதோ தீய வினைக்கட்டோ வரும் அப்படிங்கிறது தான் உள்ளார்ந்த புரிதல். இந்த ஏரியாவை நீங்கள் புரிந்து கொண்டு வினைத்தடுப்பு அப்படிங்கிறத நாம் பயணிக்க வேண்டும். வினைத்தடுப்பில் கெட்ட எண்ணங்கள் உள்ள தானாகவே வரக்கூடாது. அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற தியான முறை எங்கேயாவது இருக்குதுன்னு நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் காலம் முழுக்க கழிந்து விடும். ஆக நாமெல்லாம் எந்த உணர்வு வந்தான்னா எந்த எண்ணங்கள் அதிலேருந்து வெடித்து சிதறினாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம், நாம் கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படிங்கிறது அதிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நாம் எந்த மாதிரி அந்த சாரித்திரத்தில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வகைப்பாடுகளை தத்துவார்த்த சூத்திரம் அப்படிங்கிற ஒரு நல்ல நூல் நமக்கு எடுத்து கூறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன தத்துவார்த்த சூத்திரம்னு எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் ஒரு நான் ஜெயின் இருந்தாலும் நம்ம ஜெயினில் சில பேர் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம அதிலேயே பிறந்துட்டோம். அது என்ன தத்துவார்த்த சூத்திரம் அப்படின்னு கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு சும்மா இருந்துருவாங்க. அவங்களாம் நம்ம சர்வசாதாரணமாக கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்து சொன்னோம்னா உமா சுவாமி சொல்லியிருக்கார் தத்துவார்த்த சூத்திரம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காணொலியில் நம்ம வழங்கும் போது அதை கேட்டுட்டு என்னுடைய சில நண்பர்கள் அது என்னங்க தத்துவார்த்த சூத்திரம்னு எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளதில் சில பேர் கேட்க மாட்டாங்க. சாதாரணமாக 2 விஷயங்கள் உலகத்தில் இருந்துக்கின்றோம். மேஜராக நாம் பிரித்தோம்னா ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மெட்டீரியலிசம் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கின்றன. 2மே கணிதம் அடிப்படையில் உருவானவை தான். 2த்துலேயுமே கணிதம் இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிசமும் கிடையாது, மெட்டீரியலிசமும் கிடையாது. சில பேர் ஸ்பிரிச்சுவாலிசத்துலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க, சில பேர் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ட்லேயே வாழ்ந்துட்டு போவாங்க. 2ம் கலந்து எப்படி வாழ்வது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். அதுலேயும் சமண தத்துவம் நமக்கு எடுத்துரைக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படிங்கிறது கருத்து ஒரு மனித மனத்திலே பிரதிபலித்து சிந்தனை வடிவங்களாக உருவம் பெறும் அந்த பொருள் ஆயத உலகமே, அந்த பொருளாதாய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவலிசம் அப்படிங்கிற ஏரியாவில் வருது. மனசில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படி தெரிச்சு வரும். அது
நமக்குள்ளே காட்சி பிரமாணமாக வரும். அது கருத்தாக சித்தாந்தமாக வெளியே வரும். அது தத்துவமாக நமக்கு மாறிவிடும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு சொல்லப்படுகிறது. தமிழில் சொல்லப்போனால் கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லுவான். இந்த மெய்யியல் படிச்சிங்கன்னா அதிலெல்லாம் அடிக்கடி எல்லாரும் உபயோகிப்பாங்க இந்த வார்த்தையை. தட் இஸ் கால்டு கருத்து முதல்வாதம். அந்த கருத்தை தான் முன்னிறுத்தி வாழ்வது. அது யாருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதுனா, யாரெல்லாம் பிறவி கடலை கடந்தார்களோ, அப்படி இல்லை, யாரெல்லாம் துன்பம் குறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள். இதில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொள்வது எந்த கருத்து அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படிங்கிறது. ஸ்பிரிச்சுவல்னால் அறிவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பார்த்தல் அறிதல் தானே ஸ்பிரிட் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இயக்கமாக இருப்பது பார்த்தல் அறிதல் தான். அது ஆன்மாவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பிரிட். அதனால் ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படிங்கிற ஏரியாவில் நாம் இருந்தால் அடுத்தது மெட்டீரியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே பற்றாலும் அதுதான் நாம் காண்கிறோம். எல்லாருமே அதுதான் கடைபிடிக்கிறாங்க. அண்டம் பொருள்களால் ஆனது, பதார்த்தம் தான் இந்த உலகம் முழுக்க. பொருளே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நிகழ்வுகள் அனைத்தும் பொருள்களுக்கு இடையே உள்ள செயல்பாடு அப்படின்னு சொல்கிறது தான் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிற மெட்டீரியலிசம். இந்த மெட்டீரியலிசம் சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்பிரிச்சுவாலிசம் மட்டும் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு ஏற்ற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வாழ்வாங்க. இவ்வளோ தான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இது ரெண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரெண்டையும் சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும். அதுதான் தத்துவம், இன்னொன்று சூத்திரம் அப்படின்னு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தத்துவம் அப்புறம் சூத்திரம் வேறு அப்படிங்கிறது ஒரு வினாவும் தோணதான் செய்யும். மெய்யில் தோன்றிய நாட்களிலிருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் இது ரெண்டுமே விவாதங்கள் நடந்து கொண்டு தான். இப்போ இந்த ஃபிலாசபின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த ரெண்டு வாதமும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. கம்யூனிஸ்ட்வாதி ஸ்பிரிச்சுவல் ஏரியாக்குள்ளே ரொம்ப போகாதன்றோம் கம்ப்ளீட்டாக. இந்த சார்வாகம் அப்படிங்கிறவங்க அதுக்குள்ளே போக மாட்டாங்க. மற்றவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போவாங்க. எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போகிறாங்களோ அவங்களால சரியான விடையை அளிக்க முடிகிறது. அதுதான் முழுதுணர் ஞானமாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஞானம் அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு மிக மிக பயன்படும். உங்களுக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்திலே நீங்கள் வாழலாம். ஆக கருத்து முதல்வாதத்தில் எது மேலான கருத்து முதல்வாதம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொண்டு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலிசம் அப்படிங்கிறதுல நாம் அந்த பொருள் முதல்வாதத்தை என்றவாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு டூல், ஒரு கருவியை நமக்கு வழங்குவது தான் அந்த தத்துவார்த்த சூத்திரம். இப்போ மெய்யியல் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விவாதங்களும் எப்போ பார்த்தாலும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒருங்கிணைத்து நமக்கு ஒரு சூத்திரம் அடங்கியிருக்கிறார்கள்னா அது தத்துவார்த்த சூத்திரம் தான். ஏன்னா இயற்கையிலே பல வடிவங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், ஒன்று சேர்ந்து பல இந்த கார்பன்ஸ் அப்படிங்கிறது கூட ஒரு வடிவம் தான். இது எல்லாத்துக்கும் பேஸ் பரமாணு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இந்த பரமாணு பலவிதமான வடிவங்களிலே இருக்கின்றன. 24 27 உனக்கு சட்டுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல, 27 ஞாபகம். அத்தனை வடிவங்களும் வெவ்வேறு விதமாக அது அதனுடைய ஜாதியோடு தான் சேரும். ஒன்று வழவழப்பு சொரசொரப்பாக இருக்கும், அதுலேயே ஒரே ஜாதியிலேயே ஒன்று ஆண் ஒன்று பெண்ணாக இருக்கும். அப்படி தான் அது ரெண்டும் சேரும், விலகும். இப்படி தான் அதெல்லாம் சேர்ந்து விலகும். ஆனால் இந்த ஒவ்வொரு ஜாதியிலையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான அணு பரமாணு அப்படின்னு சொல்கிறார் அவர். இதுதான் கருத்து முதல்வாதத்தில் நமக்கு வைக்கக்கூடிய முதலான ஆடி வேரில் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் அப்படிங்கிறது. இந்த வடிவங்கள் தான் நாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய தத்துவத்துக்கு எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம். இத்தனை வடிவங்களையும் நாம் எடுத்துக்கணும். சாதாரணமாக இவை ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளது. இந்த ஷேப்லாம், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இணைந்துள்ளது. அது அதே இனத்தினுடைய வடிவத்துடன் தான் சேர்ந்தும் உள்ளது அப்படிங்கிறது தான் அவங்க தெரிவிக்கிறார்கள். இந்த மற்ற வடிவத்துடன் அது சேருவதில்லை. இன்னொரு ஷேப் எப்படி இருக்கோ அந்த 24லையோ 27லையோ அது அதோட சேராது. எப்பயுமே பிரிஞ்சுதுன்னா பரமாணுவாக போவோம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அந்த 24 27 ஒரு பேட்டர்னில் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தத்துவத்தில் உள்ளார்ந்த அளவிலே அவர்கள் கருத்தாக நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இது கருத்து முதல்வாதம் நமக்கு அதுதான். இப்படியாக பல ஜடப்பொருள் வடிவங்கள் ஒன்றாகி இருந்தாலும் அதில் முக்கியமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய பேட்டர்ன்
வடிவம் என்ன அப்படின்னு சொன்னால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த இம்மிகளின் தொகுப்புக்கு தான் நமக்கு தெரிகிறது. இவை தான் இந்த இம்மிகள் ஒன்றாக இணைந்துள்ளன, அதற்கு ஆகாயம் இடமளிக்கிறது. இதை தான் பஞ்சபூதம் என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். இதை சொல்லாத எந்த ஞானியும் இல்லை. அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை வடிவங்களும் பரமாணுவையும் சில பேர் சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் இதை யார் பரமாணுவை சொன்னாங்களோ, மற்ற அந்த தொகுப்புகள், அந்த ஸ்தூலங்களோ இல்லை அந்த சூட்சுமங்களோ எதெல்லாம் சேர்ந்துருக்கிறோ அது அந்த 6 வடிவங்களையும் சொல்லக்கூடியவர்களும் ஞானியர்கள் இருந்தார்கள். இந்த பஞ்சபூதங்களை மட்டுமே கூறி அதிலிருந்தும் நமக்கு அந்த கருத்து முதல்வாதத்தை அளித்தவர்களும் இருக்கிறார்கள். 2 பேருமே ஞானியர்கள் தான். ஏன்னா ஒருவேளை அதுக்கு பின்னாடி இருக்கிறது இது உங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு விட்டுருக்கலாம். அதனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பேட்டர்னில் இருக்குது. இந்த பேட்டர்ன் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. நீரோட பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கும். நிலம் நிலத்தோட பேட்டர்னில் தான் இணைந்து இருக்கும். நெருப்போட பேட்டர்னோடு இருக்கும். அதுபோல் காற்று அதனுடைய ஜாதியோடு தான் சேர்ந்து எப்பயுமே இருக்கும் கூட்டாக. இது உஷ்ணமாக இருக்கலாம், உஷ்ணம் இல்லாமல் குளிராக இருக்கலாம், வழவழப்பாக இருக்கலாம், சொரசொரப்பாக இருக்கலாம். அப்படி தான் இருக்குமே ஒழிய இந்த பேட்டர்னை நீங்கள் விரிச்சிங்கன்னா இல்லை வேண்டான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா சுத்தமாக பரமாணுவாக தான் போகும். மறுபடியும் வேற ஒரு ஜாதியாக ஒன்றிணைந்து விடும். இதுதான் கருத்து முதல்வாதமாக நமக்கு அழைக்கப்படுகிறது தான் தத்துவம் நம்மளதில். இந்த பேட்டர்ன் எல்லாம் எப்படி இயங்குகிறது என்று கூர்ந்து சில மனிதர்கள் அவதானிக்கிறார்கள், அப்சர்வ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதிலே எதை கொண்டு அப்படிங்கிறத அவங்க அவதானிப்பது, ஆராயும் போது சில கருவிகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மாதிரி சேரக்கூடிய எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது 27ஓ 24ஓ கார்மெண்ட்ஸ் எத்தனை வர்க்கமோ இது எல்லாமே அவங்க ஒன்றிணைத்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்ற அந்த வெளியில் தோற்றத்தில் அதை நம்ம பிரயோகிக்கணும் அப்படிங்கும்போது சில எண் குறியீடுகளை நமக்கு அளிக்கிறார்கள். என்ன எண் குறியீடுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம 1 2 3 அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். இது தமிழில் வேறு மாதிரி குறியீடு இருக்கும், ஆங்கிலத்தில் ஒரு குறியீடு இருக்கும், அரபு எடுத்துட்டிங்கன்னா குறியீடுகள் மாறலாம். இந்த பேட்டர்னை அளக்கிறதுக்கான சூத்திரம் என்றைக்கும் மாறுவதே இல்லை. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் மாறவே மாறாது. இதெல்லாம் எதுக்கு? அதை அளக்கிறதுக்கு தான். எது பேஸில் பேட்டர்ன்ஸ் இருக்கோ, உலகத்தில் என்ன வடிவங்கள் இருக்கோ, எந்தெந்த இம்மிகள் சேர்ந்து வடிவங்கள் உருவாகின்றனவோ அதை அளக்கிறதுக்காக நமக்கு சில சூத்திரங்களை அளித்திருக்கிறார்கள். கணித மேலாண்மை செய்தவர்கள், கணித இயலாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பேட்டர்ன்களை நம்ம இயக்குவதற்கு சில சூத்திரங்களை அளித்திருக்கிறார்கள். அந்த சூத்திரங்களை நான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நீருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு கரெக்டாக தான் வரும். நெருப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரோ ஏதோ ஒன்று உபயோகித்து நீங்கள் பண்ணிங்கனாலும் அதுக்கு விடை சரியாகத்தான் வரும். இந்த 2 விஷயங்களும் மிக தெளிவாக, மிக அருமையாக சிலர் அந்த வடிவத்திலிருந்து பரமாணுவிலேருந்தும் தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த கார்மெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லக்கூடிய வர்க்கத்திலேருந்தும் தொடங்கியிருக்கிறார்கள், பஞ்சபூதத்திலிருந்தும் தொடங்கியிருக்கிறார்கள். அனைத்துமே கருத்தளவில் நமக்கு தத்துவமாக இயல்பை தெரிவிக்கும் வடிவங்களாக, தன்மையை புரிய வைக்கும் தத்துவ அர்த்தங்களாக அளித்துள்ளார்கள். இவைதான் தத்துவார்த்தங்கள் அப்படின்னு அர்த்தம். இவை அனைத்தும் சூக்குமமானவை. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. தத்துவங்கிறது அதனுடைய அர்த்தங்கள் கண்ணுக்கு தெரியாது. அனுமானிக்கலாம். யாரோ ஒருத்தர் கருத்தாக அனுமானித்து தந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தத்துவார்த்தங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம். அதற்கான சூத்திரங்களை நாம் நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏரியா மட்டும்தான் நல்லா நமக்கு புரியறது மாதிரி எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சூத்திரங்களை மட்டும்தான் நன்றாக சொல்லுகிறார். இது எதுக்காக அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஏரியா விட்டு நம்ம வர்றது என்னைக்குன்னா முழுதும் அது ஞானம் வந்தால் தான். அது வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஐயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம கடைபிடிப்போமா வேண்டாமா, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அந்த தத்துவார்த்தம் முழுக்க புரியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த தத்துவத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் நற்காட்சி. அந்த யார் என்ன தத்துவம் சொன்னாங்களோ அந்த நற்காட்சியில் நாம் நம்பிக்கை வைத்தால்தான் சம்யக் தரிசனம். அந்த சம்யக் தரிசனம் அப்படிங்கிறது வந்தால் தான் இந்த சூத்திரத்தை நாம்
பிரயோகிப்போம். அப்போ தான் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டு நடப்போம். இதுதான் சாரித்திரம். அப்போ நமக்கு தரிசனம் அப்படிங்கிறது சமயத்துவத்தில் இருக்கணும். சமயக் தரிசனம் இருந்தால் தான் இந்த சாரித்திரத்துக்குள்ளேயே நம்ம வருவோம். அப்படிங்கிறது தான் தத்துவார்த்த சூத்திரத்தில் நமக்கு கடைசியாக கொடுத்துருக்கிறாரு அந்த சாரித்திரம் அப்படிங்கிற சாப்டரில். வேறு ஒன்றும் இல்லை. நாம் இந்த சூத்திரங்களை நாம் எப்பயும் கடைபிடிக்கணும். எப்போ? நம்பிக்கையோடு. அதுதான் நல்ல நம்பிக்கை. அந்த நல்ல நம்பிக்கைக்கு பேர் தான் தரிசனம். நீங்கள் அதன் சாத்திரத்தை பயன்படுற சூத்திரம் இருக்கிறதே அது ஞான வடிவமாக நமக்கு அளித்திருக்கிறார். அந்த சூத்திரங்கள் எல்லாமே ஞான வடிவத்தில் இருக்குது. ஞானம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ அறிவு இருக்குது, அது அறிதலோடு இருக்கும். அதை நீங்கள் பிரயோகித்து திட்டம் போட்டு தீட்டி அதன்படி செயல்பட்டால் அதுலேருந்து ஒரு விடை கிடைக்கும். அது பூரணமாக இருந்தால் அது அறிவு திறன். அப்போ நாம் எது சரி அப்படிங்கிறத ஆய்ந்து அறிந்து அதை செயல்படும் போது நமக்கு அறிவு திறன் கூறுகிறது. அப்போ நாம் அறிந்தது சரிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு திறனுக்கு பேர் தான் ஞானம். அந்த அறிவு திறன் செயல்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு தான், அந்த அறிவு திறன் தான் ஞானம். அந்த தரிசனம் அப்போ முழுமை பெறுகிறது. அப்போ தான் அந்த நம்பிக்கை நமக்கு அப்போ தான் நிறைவேறுகிறது. அப்போ தரிசனம் அடுத்தது ஞானம், இது ரெண்டும் கைகூடணும்னா சாரித்திரம் ஒழுங்காக இருந்தால்தான், மிக சரியாக கடைபிடித்தால்தான் அந்த நம்மளுடைய நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் விடுதலை அளிக்கும், ஞானத்தை முழுமையாக அளிக்கும். அப்படிங்கிறது தான் இந்த தரிசனமும் இந்த சாரித்திரமும் நாம் கடைபிடிக்கும்போது நம்மளுடைய ஞானம் வளர்ந்து கொண்டே செல்லும். உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு ஒரு நாள் முழுமை அடையும். அதுதான் முழுதுணர்வு ஞானம். ஆக தரிசனம், ஞானம், சாரித்திரம் அப்படிங்கிற இந்த அத்தனை விஷயங்களையும் சமயத்தோடு நீ கடைபிடிக்கணுங்கிறது தான் சமயக் தரிசன ஞான சாரித்திராணி அப்படின்னு முத நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த தத்துவார்த்த சூத்திரம் இயற்றிய உமா சுவாமி அவர்கள். இதில் கடைசியாக வினைத்தடுப்பில் 9வது சாப்டரில் நமக்கு கொடுக்குறார் அந்த தத்துவார்த்த சூத்திரம். தத்துவார்த்த சூத்திரம்ங்கிறது கருத்து முதல் வாதமும் பொருள் முதல் வாதமும் கூட்டாக அமைந்த ஒரு அருமையான செய்யுள் வடிவம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த கடவுளும் நம்ம கடை தேற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் யாரை கும்பிட்டாலும் கும்பிடலைனாலும் இந்த தத்துவத்தையும் இந்த சூத்திரத்தையும் நீங்கள் கையாண்டால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் தான் செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார், உங்களுக்கு உறுதியை அளிக்கிறார். நீங்கள் நம்பி இறங்கணும். அவ்வளோதான் அவர் சொல்கிறது. இந்த இயற்கை வடிவங்கள் கூடுவதும் பிரிவதும் கணிதத்தை ஞானியர் தத்துவங்களாக அளித்தார்கள். அதை ஸ்தூலத்தில் அடையாளப்படுத்தி சூத்திரத்தை பிரயோகித்து பலனை எப்படி கொண்டு வருவது என்ற வழிமுறையை நமக்கு அளித்தவர்களும் அதே ஞானியரே. அந்த வகையில் பகவானின் தத்துவங்களுக்கு அவரும் அவருக்கு பின் வந்த உமா சுவாமி ஞானியும் தான் சூத்திரங்களை அளித்தது தான் தத்துவார்த்த சூத்திரமாக இன்று நம்மிடையே உலவுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவை சூக்குமமான ஸ்தூல கணிதங்கள் தான் இரண்டுமே. அதனால தான் அதுக்கு சூத்திரம்னே பேர் வச்சுட்டார் அவர். வேறு மற்ற நீங்கள் எந்த ஒரு தத்துவத்தை படித்தீங்கன்னாலும் சூத்திரம் அப்படிங்கிற வார்த்தை அங்கங்கே வரும். முழுக்கமாக ஒரு பைபிள் மாதிரி அப்படியே வந்து எந்த பைபிள்லையுமே இது கிடையாது. தத்துவமும் அதை பிரயோகிக்கிறதும் ஒன்றாக ஒரே விஷயத்தில் இருக்குது முழுமையாக அப்படின்னு சொன்னால் தத்துவார்த்த சூத்திரத்தை தவிர வேறு எதுலேயும் இல்லை. இது வரைக்கும் நான் படித்து பார்க்கல. நீங்கள் யார் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இது உணர்ந்து இந்த அறிவியலை புரிந்து வாழ துவங்குவதே நமக்கு விடுதலை அளிக்கும் என்பதே தத்துவார்த்த சூத்திர விளக்கங்கள், அதில் உள்ள கருவிகள், சாதனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. எல்லாமே சாதனம் தான் அதில் இருக்கிறது பூரா. சாமீக அப்படிங்கிற அந்த சாரித்திரத்தில் அடுத்ததாக நமக்கு சொல்லக்கூடிய அந்த குறள் வடிவில் 314 நினைக்கிறேன். அதாவது அத்தியாயம் 9 சூத்திரம் 18, 319வது சூத்திரம் அது. அந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சாமாயிக சேதோப ஸ்தாபனா பரிகார விசுத்தி சூட்சும சாம்பராய யதாக்கியாதம் இதி சாரித்திரம் அப்படின்னு ஒரு கடைசியாக ஒரு செய்யுளை நமக்கு வழங்கியிருக்கிறார். சாமாயிக அப்படின்னா சாமாயிகம். இப்போ நம்ம 3 வேளை சாமாயிகம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சேதோப ஸ்தாபனா அப்படின்னு சொல்கிறாங்க.
அகிம்சை விரதத்தில் ஏற்பட்ட குறையினை நிவர்த்தி செய்து மீண்டும் ஒழுக்க நிலைக்கு திரும்புதல். இது 2வது டூல். அதில் சாரித்திரத்தில் 2வது அதுதான். 3வது பரிகார விசுத்தி, இம்சை விலகும் ஒழுக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யதாக்யாதம், சூட்சும சம்பராயம், நுட்பமான லோபம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்தது யதாக்யாதம், குற்றமற்ற ஒழுக்கம். இதி சாரித்திரம் அப்படின்னா இதுதான் சாரித்திரம் அப்படிங்கிறத முழுமையாக நமக்கு அளிக்கிறார். ஆங்கிலத்தில் கூட ஜெயில் ஜெயினி இந்த மாதிரிலாம் சில பேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சிங்கனோட விளக்கணும் கொஞ்சம் நன்றாக புரியும். ஈக்வினிமிட்டி, ரீஇனிஷியேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரீஇனிஷியேஷன்னா நீங்கள் தீட்சை எடுத்துறீங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, திரும்பவும் நீங்கள் மறுபடியும் தீட்சை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுகிறது. ரீஇனிஷியேஷன் தான் அது. வேறு நம்ம அது என்னவோ நினச்சிட்டு கொண்ட தேவையில்லை. விரதத்தில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டால் அதை மீண்டும் எங்கே நம்ம குறையில் இருந்தோ அதை நிவர்த்தி செய்துவிட்டு தொடங்குவது தான் சேதோபஸ்தாபனா அப்படிங்கிறது. மீண்டும் நாம் தீட்சை எடுத்துக்கொண்டு அந்த வழியிலே, அந்த தவ வாழ்விலே நாம் செல்வது தான். அதுக்கு தான் அதுக்கு பேர். அந்த மாதிரி தான் ஒன்றொன்றுக்கும் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமாயிகங்கிறது நல் தியானம். சாதுக்கள் மேற்கொள்ளும் சாமாயிகம் அவர்களின் அன்றாட கடமையாகும். அத்தகைய தியானம் அவரவர் நிலைக்கு ஏற்ப அதிகாலை, மதியம், மாலை ஆகிய 3 வேளைகளில் மேற்கொள்ளப்படும். ஜென்ரலாக என்ன சாமாயிகம் அப்படின்னு உள்ளார்ந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறுபாடில்லாத மனநிலைக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு கருவி தான் அது. ஆரம்பத்தில் என்ன சமதாபாவத்தை நோக்கி பயணிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. சாந்தம், அதுக்கு முதல்ல வேண்டியது நமக்கு என்ன? சாந்தம் இருக்கணும். ட்ராங்குவிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. நீங்கள் சாமாயகத்துக்கு போனால் முதல்ல சாந்தம் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எ ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்டார்ம் ஆர் டிஸ்டர்பன்சஸ் ஆஃப் தாட்ஸ் ஃப்ளோயிங் ஆர் நான் ஸ்டாப் திங்கிங் இன் அவர் மைண்ட். இதுதான் அதுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். அந்த சாமாயிகத்துக்கு புயல் வீசுவதை போல எண்ணங்கள் வந்தவண்ணமாய் நிறுத்தாமல் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது. அது பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இதுதான் மன அமைதி என்பதுனே சொல்லிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஓடிட்டு இருக்கிறது போய் மன அமைதி? நீ கையில் எடுத்தாதான் மனம் கிளேசமாகும், சஞ்சலமாகும். எடுக்காத வரைக்கும் அது தெளிந்த நீரோடையோ இல்லை அழுக்கான நீரோடையோ அது பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவே ஒரு மன அமைதி தான். எப்போன்னா அதை நீங்கள் சும்மா பார்த்துட்டு உட்காந்துருந்தாலே போதும். எண்ணம் ஓடுதே அப்படின்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இருந்து கொண்டிருந்தால் அதுவும் மன அமைதி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதுதான் டிரான்ஸ்குவிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சாமாயகத்தில் ஒரு உட்பிரிவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஸ் இன் கம்போசர் அப்படின்னு சொல்கிறார். ஈவன்னஸ் ஆஃப் எமோஷன் ஆர் டெம்பர் அப்படின்னா கண்ணா பின்னான்னு உணர்ச்சிகளை வேண்டுமானால் ஒழுங்குபடுத்த முயற்சிக்கலாம். உள்ளுக்குள்ளே கண்ணா பின்னான்னு உணர்ச்சி நமக்கு வருது, தீய உணர்வுகள் நிறையா வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான முயற்சி எடுக்கலாம். அது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் சரி பண்ணணுங்கிறது. உணர்ச்சிகளே வராமல் தடுக்க முடியாது, அது மிக மிக கடினம். வந்தால் அதன் உக்கிரத்தை 4ஆம் நிலைக்கு கொண்டு வர பயிற்சி எடுத்துக்கொள்வது. அந்த சஞ்சுவலனத்துக்கு கொண்டாந்து நீங்கள் நிறுத்திட்டாலே போதும். அதுவே துறவியர் நிலை தான். அது நீங்கள் துறவு வேஷம் போட்டு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏதோ முடியலையா, எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா கூட இந்த 4ஆம் அத்தோட விட்டுடணும். அந்த தருணத்தோட அது தூக்கி போட்டுடணும். தண்ணியில் எழுதுனது மாதிரி இருக்கணும் அந்த கோபம். அந்த மாதிரி இருந்ததுனாலே நீங்கள் சாமாயிக நிலைக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவங்களுக்கெல்லாம் தீய உணர்வுகளே தோன்றுவதில்லை என்று நினைக்க வேண்டாம். அவங்க எதுலேயும் கமிட் ஆகிறதில்லை. அதனால் துறவிகளுக்கு கமிட்மெண்ட்டே கிடையாது. அதனால் சொற்ப அளவில் தீய நினைவுகள் வந்து செல்லும், அவ்வளோதான். அவங்களுக்கு வரவே வராதுன்னு நினைக்காதீங்க யாருமே. நமக்கு கமிட்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. அதனால் மனதில் டிராஃபிக் ஜாம் அதிகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மனசுக்குள்ளே எண்ணெய் ஓட்டம் கச்சாமச்சான்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிராஃபிக் ஜோனில் போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சிங்க. இப்போ மெட்ராஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அதுவும் முக்கியமாக ஒரு இந்த மாதிரி பொங்கலுக்கு திரும்பி வர்ற அன்றைக்கி, திருப்பி ஊருக்கு திருப்பி போகிற அன்றைக்கி, ஒரு சண்டே அன்னைக்கு உங்களுக்கு முகூர்த்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். முதல் நாள் சாயங்காலத்துலேருந்து ஒரு 2-4 கிலோமீட்டர் அந்த போகிறதுக்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாமில் போய் மாட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? என்னடான்னு எரிச்சலாகும். இந்த கார் ஓடுதோ ஓடலையே உருட்டிக்கிட்டு, காருன்னா வேகமாக ஓடணும்ல, நடக்கிறத விட மெதுவாக போனால் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் நமக்கு.
அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன ஓட்டங்களை நாம் கவனிப்போம். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ஓடுறது டிராஃபிக் ஜாமில் நம்ம மாட்டிகிட்டு இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஓடக்கூடிய ஓட்டங்களை நாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் நாம் உணர்ச்சியோட தான் செய்வோம். உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு தான் இருப்போம். கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும் அந்த நேரத்தில். அந்த மாதிரி இல்லாமல் அந்த சிட்டி டிராஃபிக்கை ஒரு மலை மேலே உட்காந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? யாரோ டிராஃபிக்கில் போயிட்டுருக்கான், நம்ம இல்லைப்பா அப்படி தானே நினைப்பீங்க. இன்னும் லைட்டெல்லாம் போட்டு நைட்டு போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்மியமாக கூட இருக்கும். அந்த டிராஃபிக்கில் போகிறவனுக்கு கண்டிப்பாக படி எரிச்சலாக இருக்கும். அதே டிராஃபிக் நம்ம உள்ளுக்குள்ளே இன்னர் டிராஃபிக்கில் இருந்து நாம் ஒரு மலை உச்சியில் உட்காந்துருக்கிறது மாதிரி அதை பார்த்தால் அதுதாங்க சாமாயிகம். வேறு ஒன்றும் சாமாயிகங்கிறது பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே ஓடக்கூடிய நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ, கோபத்தை தூண்டக்கூடிய எண்ணமோ, கர்வத்தை தரக்கூடிய எண்ணமோ, இதை அடையணும் அதை அடையணுங்கிற லோப எண்ணமோ, இல்லை யாரையாவது ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் கவனிக்காமல் உட்காந்துருக்கீங்கள, தட் இஸ் கால்டு சாமாயிகம். இதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொண்டு சாமாயிகத்தை நாம் துவக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் கொடுத்துக்கிறார். சாமாயிகத்தில் 3 நிலைகள் உள்ளன. அது குறைந்த அளவு 48 நிமிடங்கள் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கலாம். அடுத்தது மத்தியம கால அளவுனா 96 நிமிடங்கள், உத்தம கால அளவுங்கிறது 144 நிமிடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தியானம் நின்ற நிலையிலோ இல்லை அமர்ந்த நிலையிலோ மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இது ப்ராக்டிஸ் வரும். எடுத்த எடுப்பில் நீங்கள் மலை உச்சியில் உட்காந்துக்கிட்டு எந்த டிராஃபிக்கும் பார்க்க முடியாது. இதுக்கு 48 நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 96க்கு போங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 144க்கு போயிட்டாலே நீங்கள் உச்ச கால அளவில் சாமாயிகம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படிங்கிற ஒரு அருமையான கணித முறையிலையும் நமக்கு அந்த தத்துவத்தை அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். சேதோபஸ்தாபம் அப்படின்னு அடுத்ததாக சொல்லுகிறார். இதில் ஏதும் குறை ஏற்படின் கழுவாய் செய்து மீண்டும் பழைய ஒழுக்க நிலைக்கு கொண்டு வருதல். இது நம்ம அடிக்கடி நம்ம இதை அந்த பாவம் பண்ணிப்போங்கிற மாதிரி தப்பு பண்ணிவிட்டு நம்ம அந்த தப்பு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பாவம், அவ்வளோதான். ஏசுநாதர் அதோடு நிறுத்திட்டார். திருப்பியும் அதே தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் மன்னிப்பு வாங்கு அப்படின்னு எழுதவே இல்லை. ஆனால் எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் தான் இதுவும். நாம் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா அது டிவைட் ஆகிட்டோம், அது போகிற டீரைல் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்ம அந்த ரயில்வே ட்ராக்குக்குள்ளே வந்து அங்கே எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப அதே இடத்துல வந்து டீரைல் ஆகக்கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு ரீஇனிஷியேஷன். மறுபடியும் நீ அந்த தீட்சை தவ வாழ்க்கையை துவக்கு விட்ட இடத்துலேருந்து அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சேதோபஸ்தாபன் அப்படின்னு சொல்கிறார். நாம் ஏதும் விரதம் எடுத்து அதில் பங்கம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக கழுவாய் செய்து மீண்டும் ஒழுக்க பாட்டைக்குள் வந்து பயணிப்பது. அதனுடைய ரோட் சைடு என்னாவோ அதில் மறுபடியும் வந்துடுறது. கொஞ்சம் அந்தண்டை டீவியேட் ஆகிருந்தாலும் அப்படி இப்படி வெளியேறி விடுவோம். வேறு வழியில்லை. பல சமயத்தில் அப்படி ஆவதும் உண்டு. சரி என்று விரத அனுஷ்டானங்களை அப்படியே விட்டு விடாமல் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புதல். அதிச்சாரம் அப்படின்னா பயந்துக்கிட்டு அங்கேயே நிற்கக்கூடாது. திரும்பவும் அதிச்சாரம் இல்லாமல் எப்படி நாம் அந்த விரதத்தை ஏற்றுக்கொள்வது, பங்கம் இல்லாமல் எப்படி நம் வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அடுத்த இடத்துல வர்றாரு அவர். இந்த குற்ற உணர்விலிருந்து விடுபட குருவிடம் மன்னிப்பு கோருதல் போன்ற வழிமுறைகள் கூறப்படுகிறது. இந்த ஏரியா தான் கிறிஸ்டியானிட்டியில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். வகுப்பு நடக்கும்போது தூங்கிவிட்டவனை ஆசிரியர் என்ன செய்வார்? ஒரு அடி கொடுத்து பார்ப்பார். முடிச்சுட்டு உட்கார்றா அப்படின்னு கிளாஸில். அப்படியும் அவனுக்கு தூக்கங்கள் இல்லைன்னா என்ன செய்வார்? பள்ளிக்கூடத்தை 5 முறை சுற்றிட்டு வாடா, மூஞ்ச கழுவிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறார்ல, அதுதான் இது. வேறு ஒன்றும் இல்லை. அதுபோல் மீண்டும் இட்ட இடத்தில் பயணிக்க தோணுது. அந்த பாடத்தை மறுபடியும் அவன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசிரியர் குருநாதர் சொல்கிறது. அந்த குருநாதர் எப்படி நமக்கு கொடுக்குறாரோ அது மாதிரி மறுபடியும் ரீஇனிஷியேஷன் நீங்கள் வாங்கி கொண்டு அந்த வகுப்பிலே நீங்கள் கலந்து கொள்வது தான் 2வது சாரித்திரம். 3வது பரிகார விசுத்தி. எந்த ஒழுக்கம் உயிருக்கு துன்பம் செய்யாத தன்மையுடன் இருக்கிறதோ அது பரிகார விசுத்தியாகும். அதாவது சுத்திகரிப்பு. விசுத்த சக்ரா இடம் என்று 7 நிலை தியானத்திலே சொல்வார்கள். அது அந்த ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குன்னு வெளியிலலாம் ட்ரைனிங்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா விசுத்தி சக்கரம்னு சொல்லுவான். அது ஒரு சுத்திகரிப்பு தான் அந்த இடம். நம்முடைய ஆன்ம சுத்திகரிப்புக்கு 7 நிலைகளை சொல்வார்கள். இது சக்கரம் தொண்டையை நோக்கி திறந்து 3வது அல்லது 5வது கழுத்து முதுகெலும்பிற்கு இடையில் அமைந்துள்ளது. உடலில் எந்த ஸ்தானத்தில் அந்த உயிர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இடத்தையுமே அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த உயிர் சக்தியை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தணும். தொண்டைக்கு பின்னாடி
அந்த மேலே இருக்குல்ல சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய எலும்புகள் வரிசையாக இருக்கும், C1 C2 C3. அதில் நீங்கள் 5 இல்லைன்னா 3வது அந்த C3 கிட்ட கொண்டாந்து நீங்கள் அந்த உயிர் சக்தியை நிறுத்துறதுக்கு இடத்துக்கு பேர் அந்த விசுத்த சக்கரம்னு அப்படி பேர். அது ஆன்ம சுத்திகரிப்பு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் அதுவே பரிகார விசுத்தின்னு தான் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அந்த விசுத்த சக்கரம் வாய், பல், பற்கள், தாடை, தொண்டை, கழுத்து, உணவு குழாய், தைராய்டு சுரப்பி மற்றும் முதுகெலும்பு ஆகியவற்றின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இதுவும் பரிகார விசுத்தி தான். இந்த வழியிலையும் நீங்கள் அந்த பரிகார விசுத்தியை செய்யலாம் அப்படின்னு அதுவும் ஒரு வகையில் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சூட்சும சம்பிராய சாரித்திரம் அப்படின்னு அடுத்தது சொல்லுகிறார். மற்ற எல்லா கஷாயம் நீங்கள் லோப கஷாயம் மட்டும் ஓரளவுக்கு நிற்கும் நிலையுள்ள ஒழுக்கம். இது சுத்தமாக எடுக்க முடியல. நீங்கள் சுத்தமாக மோகனிய கர்மத்திலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா காதி கர்மங்களை கெடுத்துருவீங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் உங்களுக்கு முழுதுணர் ஞானம் தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதனால் இந்த லோப கஷாயம் மட்டும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குரோதமான மாயா இவை மூன்றுமே கட்டுக்குள் வந்து லோபம் மட்டும் ஓரளவுக்கு அப்பப்போ தலை தூக்கி கொண்டு தான் இருக்கும். அதுதான் சூட்சும சம்பிராய சாரித்திரம் அப்படிங்கிறார். கோபம் கட்டுக்குள் இருக்கும். கர்வம் செருக்கு கொள்வது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கும். ஏமாற்று, கபடம், துரோகம் போன்ற செயல்கள் கூட முற்றிலுமாக விலகி இருக்கும். இவை தெரிந்தோ தெரியாமலோ விலகி இருக்கக்கூடிய நிலையில் பற்று மட்டும் கொஞ்சம் இருக்கும். இல்லை என்றால் தவ ஒழுக்கத்தில் மேலும் பயணிக்க முடியாமல் போய்விடும் என்பதால் இந்த நிலை நமக்கு வருகிறது. அந்த பற்று கொஞ்சோண்டு வேணும், அந்த தவ வாழ்க்கையிலையாவது உங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுனால அதுலேயும் ஒரு லோபம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் புத்தருடைய வாழ்க்கையை படிச்சிருந்தீங்கன்னா புத்தர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்கெல்லாம் அந்த தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அந்த தீட்சா தினத்துலலாம் வேற ஒரு பிச்சு மாத்திர ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. அதுமாரி புத்தர் காலத்துலேயும் இருந்திருக்கு இதெல்லாம். அவர் அந்த கான்டெம்பரரி தானே. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த நீர் எடுத்துகிட்டு போகிற கமண்டலத்தை கொடுப்பாங்களாம். அதேமாதிரி புத்தருக்கு கமண்டலம் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு கொஞ்ச நாள் தன்ட்ட இருக்கிற சீடர்கிட்ட அந்த கமண்டலத்தை அப்பப்போ கொடுத்துருவாராம். வெறுங்கையோடு தான் வந்துட்டு இருப்பார் அவர். யாராவது கொடுத்தா அப்போ வேணான்னு சொல்லாமல் அந்த கமண்டலத்தை வாங்கிப்பார். இந்த பிச்சு மாட்டுறது மாதிரின்னு வச்சுங்களேன். வாங்கிட்டு அவர் இன்னொருத்தட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார். அப்பப்போ வாங்கி உபயோகித்து திருப்பி தந்து விடுவார் அப்படின்னு தான் குறிப்புகள் இருக்கின்றன. அதாவது அவருக்கு கொடுக்கறத தான் கையில் வச்சுக்கிட்டா அதுவுமே ஒரு லோபம், ஒரு பற்று. அது வேணும், அந்த கமண்டலம் எனக்கு வேணுங்கிற நினப்பு எனக்கு வந்துடும் அப்படின்னு தோணுமா, டக்குன்னு தூக்கி இன்னொருத்தரை கொடுத்துருவாராம் அவர். அந்த மாதிரி தான் அவர் எப்பயுமே. அந்த மாதிரி கொடுத்துட்டா தண்ணி வேணும்னா அந்த கமண்டலத்தில் எடுத்துருவான்னு சொல்ல மாட்டான், ஆற்று நீரை எடுத்து வா அப்படின்னு சொல்லுவாராம். அது கூட ரொம்ப கவனமாக இருப்பாராம் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்வியலை அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தான் புத்தருமே. அவரும் வந்து வணக்கத்திற்குரியவர் தான். அதனால் சூட்சும சம்பிராயத்திற்கு அவரும் இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சில துறவிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்னும் வேறு சில துறவிகளை என்ன செய்வாங்கன்னா, வேட்டி கிழிஞ்சு போச்சுன்னா 2 துண்டாக உபயோகிப்பார்கள். அதுவும் கிழிந்து விட்டால் கோமணமாக கட்டி வைத்துக் கொள்வார்களாம் அந்த துணியை. அது மேலே நம்ம மறுபடியும் வேலை துணி வாங்கணும்னே நினைக்க மாட்டாங்க. வந்ததுன்னா அதுவும் லோபத்துக்கு அதிகமாகிடும். இன்னும் வேணும்னு நினைப்பு வரும். அந்த கிழிஞ்சு போச்சுன்னா அதையே கடைசி பிட்டு வரைக்கும் எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான அந்த லோபத்திலே, குறைந்த லோபத்திலே வாழக்கூடிய துறவிகளும் எல்லா மதத்துலேயும் இருந்திருக்காங்க. புத்த மதத்துலேயும் இருந்திருக்காங்க, நம்ம சமண மதத்துலேயும் இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த சுள்ள காயிலக்கெல்லாம் 2 துணி 1 துணி இந்த இதெல்லாம் எதேச்சையாக வந்தது தான். அது அப்புறமா டிசிப்ளினாக கொண்டு வந்துருக்காங்க, அவ்வளோதான். போர்வை கிழிந்து விட்டால் தனையணைக்கு உரையாக கையால் தைத்து கொள்வார்கள் அப்படின்னு தான் குறிப்புகள் இருக்குது துறவியர் வாழ்க்கையில். இதுவும் அந்த கடைநிலை லோபத்தின் அடிப்படையில் வருபவை தான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கூட கடைப்பிடிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் சில விஷயங்களை. அதெல்லாம் சொன்னால் ஆல்போன்னு நீங்கள் நினைப்பீங்க, அதனால் சொல்ல முடியாது. அதாக்கியாத சாரித்திரம். மோகினிய வினை முழுதளவு கேடு தணிவு நிலையோ ஏற்படும் போது ஆன்மா தூய்மையான நிலையில் இருப்பது. சயம் ஆனாலோ சயோப சமம் ஆனாலோ ஆன்ம விசுத்தியில் இருப்பது, அதாவது மறைப்பு விலகிய நிலையில் கொஞ்ச நேரம், அதன் பின்னர் மீண்டும் மோகத்தின் வலைக்குள் சிக்காமல் பார்த்து கொள்வதும் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம். விழிப்பில்லாமல் விட்டுவிட்டால் மலை போல
நமக்கு அந்த மறைப்பு வந்துவிடும். அதனால் இந்த நிலையை தக்க வைத்து கொள்ள துறவியர்கள் விழிப்புடன் சாரித்திரியத்தில் அந்த நடத்தையிலே சரியான நடத்தையிலே பயணிப்பார்கள் அப்படிங்கிறத இந்த 5 வகை ஒழுக்கங்களாக நமக்கு அளிக்கிறார். இவை துறவற நெறியை ஏற்றவர்களுக்கு நன்றாக தெரியும். நமக்கு தெரியாமலே அவ்வப்போது நம்ம வாழ்வில் அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நமக்கே தெரியாது, ஆனால் அதை நம்ம தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறதே இல்லை. சில அல்ப புத்தியெல்லாம் கூட நம்மள்கிட்ட இருக்குல்ல, இதெல்லாம் இதில் வந்தது தான். நீங்கள் அதை சாரித்திரம் தான், அதான அல்ப புத்தியை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது? மீண்டும் மீண்டும் வலைக்குள் சிக்கிக்கொள்வதே நமக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் விடமாட்டேங்கிறான் நம்மளை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள என்ன இழவை எப்போயோ வாங்கின சட்டை என்ன போட்டுட்ருக்க, அதே பணமாக தான் எழுதிட்டு இருக்கியான்னு கேட்குறேன். ஒரு செல்லு வச்சுருந்தா கூட 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா புது செல்லு வாங்குன்னு என் பேரனே சொல்கிறான். அந்த மாதிரி நாம் வேறு வழி இல்லாமல் தாக்கப்படுகிறோம். மண்டோம் நாம் சாரித்திரத்தை விட்டு வெளியில் போய் திருப்பியும் உள்ளே வந்துக்கிறோம் அப்படின்னு தான் வச்சுங்களேன். ரிப்பேரே பார்க்கக்கூடாது இந்த காலத்தில். பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிங்க நீங்கள். அப்படி தான் இன்றைக்கி கலாச்சாரம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் யூஸ் அண்ட் த்ரோ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த சாரித்திர நிலை 5ம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வருவதில்லை அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். முயற்சி செய்தால் இந்த சாரித்திரமும் இல்லற தர்மத்திலேயே நாம் கொண்டு வந்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வேறு ஒரு சாதனை பற்றி நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி.